சூர்யாமாரி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. நம்ம சூர்யாமாரிலேருந்து வீட்ல எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து நிம்மதியா பேசிட்டு இருக்காங்க. பேசட்டும் எப்படி இருந்தாலும் அரவிந்த் வந்து ஃபேக்டரிக்கு போயிருப்பான். லேபர் கிட்ட பேசியிருப்பான். பேசிட்டு உனக்கு எப்படி ஆப் வைக்கணுமோ அது மாரி வகை வகையா டிசைனா வந்து ஆப் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி தாராவும் சங்கரமணியும் கேவலமா வந்து நினச்சிட்டு இருக்காங்க மனசுல. அப்போன்னு பார்த்து ஃபேக்ட்ரிக்கு வந்து போகிறாங்க நம்ம அரவிந்த். அப்போன்னு பார்த்து தொழிலாளர்களோட ஹெட்டை வந்து பார்க்குறாங்க. என்ன சார், கம்பெனி எப்போதும் போல் சூப்பராக வந்து போயிட்டுருக்கு சார். எல்லா மிஷினரிஸும் வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எந்த மிஷினும் வந்து பழுதே வராது. அப்படியே பழுது வந்தால் கூட சூப்பராக வந்து நம்மளே ரெடி பண்ணிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் மெக்கானிசம், மிஷினரிஸ் எல்லாத்தையும் நீங்களே வந்து பக்காவாக பார்த்துக்கிட்டீங்க. சந்தோஷம். இப்போ நான் உனக்கு 10,00,000 தரப்போகிறேன். எதுக்கு சார் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து தரீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. கம்பெனி இன்னும் நல்லா வந்து ரன் பண்ணணுமா? போயிடலாங்கிற மாரி அந்த ஹெட் வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் அதுக்கெல்லாம் தரல. மிஷினரிஸ் எதுவும் ஓடக்கூடாது. பழுதாகணும். அது மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் வந்து போராடணும். எதுக்கு சார் இப்படி? நான் சொன்னா அதுக்கு 1000 காரணம்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. சொன்னத செஞ்சேன்னா ரூ. 10 உனக்கு கிடைக்கும். ஓகே சார் அப்படின்னு சொன்னோனே, முன் பணம் உன் வீடு தேடி இன்னவரும் போயிருக்குங்கிற மாரி சொல்றாங்க அந்த இடத்துல. சந்தோஷம்னு சொன்னோனே, எதனால சார் நான் இது மாரி நிப்பாட்டணும்? காரணத்த சொல்லுங்க சார். அதுபடியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னோனே, ரொம்பவே வேலைய வந்து அதிகமா வாங்குறாங்க. அது இதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல எல்லார்ட்டயும் வந்து இனிமேட்டு நம்ப 2 ஷிஃப்ட் வந்து வேலை பார்க்கணுமா? இது நம்பளால முடியாதுன்னு சொல்லுவோம்ன்னு சொல்லி, உச்சக்கட்ட கோவத்தில வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. உடனே எல்லாரும் வந்து ஃபேக்ட்ரி வாசல்ல உட்காந்துக்கிட்டு, வேலையெல்லாம் செய்யலாம் முடியாது. ஒரு சம்பளத்த வாங்கி, எப்படி இவ்வளோ நேரம்லாம் வந்து கட்டுப்படியா நமக்கு இருக்கும்? நமக்கு கட்டுப்படியே ஆகாதுங்கிற மாரி எல்லாரும் வந்து வச்சுக்கிட்டு, அப்படியே தூக்கிக்கிட்டே இருக்காங்க. நாங்க நிச்சயம் வந்து வேலை பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வெண்ணிலா இன்னும் கொஞ்சம் நேரத்தில வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து போயிடுவா. அங்க சில பல ஏற்பாடுலாம் பண்ண சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நானே வந்து அவங்கள பார்த்து, சில பல ஸ்பெஷல் ஆஃபர்லாம் குடுக்க போறேன்னு தான் சூர்யா கிட்ட மட்டும் கேட்குற மாரி தான் சொல்றாங்க அந்த இடத்துல. தாராவும், சங்கரமணியனும் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சூர்யா கிட்ட இதெல்லாம் பேசும்போது, "சரி மாரி, நீ எது செஞ்சாலும் கரெக்ட்டா தான் இருக்குங்கிற" மாரி பேசிட்டு இருக்கிறப்ப, சூர்யா வந்து சந்தோஷமா இருக்காங்க. தேவி அம்மாவோட ஆசீர்வாதம் இருந்தா கண்டிப்பா நம்ப எத வேணாலும் சாதிக்கலான்னோனே, தேவி அம்மா கண்டிப்பா இந்த வாட்டி இந்த 1,00,000 பீஸ் வந்து தடை இல்லாம இருக்கணும். கம்பெனி வந்து அடுத்த கட்டத்துக்கு போணும். அது மட்டும் இல்லாம நிம்மதியா, சந்தோஷமா நாங்க எல்லாருமே இருக்கணும். வேலை பார்க்குறவங்களுக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்கணும். நம்ப கம்பெனிக்கும் பல மடங்கு லாபம் கிடைக்கணும். ஆயுசுக்கும் நீங்களே நல்ல விதமா நம்ம கம்பெனிய வந்து பார்த்துக்கங்கங்கிற மாரி சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறப்ப, வெண்ணிலா வந்து இறங்குனோனே, "அம்மா" அப்படின்னு சொல்லி ஃபோன்ல வந்து பேசுறாங்க. நம்ம தாரா கிட்ட, "அரவிந்து, நீங்க ஆசைப்பட்ட மாரியே வந்து நடந்துருச்சேம்மா" அப்படின்னு சொன்னோனே ஃபோன வந்து வச்சுர்றாங்க. "என்ன சிஸ்டர் ஃபேஸ்ல வந்து பல்ப் எரியுதே?" அப்பன்னா, அங்க எல்லாரும் வந்து போர்ட புடிச்சுட்டாங்களா? "ஆமான்டா, போர்ட புடிச்சுட்டாங்க. போராடிக்கிட்டு இருக்காங்க." சிஸ்டர், நம்ப பிரச்சனைக்குள்ள வந்து போறதுக்குள்ளேயே, அங்க மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல்ல. ஆமான்டா, இந்த வாட்டி மாரி எப்படி சமாளிக்கிறான்னு நானும் பார்க்குறேங்கிற மாரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்ணிலா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்பட்டோன்னே, "என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ முதல்ல யாரு? கம்பெனிக்கு அக்கவுண்டன்ட் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஓனரே எதுவும் கேள்வி கேட்காம இருக்காங்க." "வெண்ணிலா, நானும் சொல்லி பார்த்துட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப இதனால நம்ம கம்பெனிக்கு மிகப்பெரிய வந்து நஷ்டத்த ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லியும் கூட, அவங்க வேலை பார்க்காம இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப அரவிந்த் நல்லவங்க மாரி பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த தகவல வந்து மாரிகிட்ட வந்து பேசுறாங்க. இந்நேரம் வெண்ணிலா வந்து ஃபோன் அடிச்சிருப்பா. நம்ம உள்ள இருந்தா சரி வராது. மாடிப்படி பக்கத்துல எப்போதும் போல அவங்க வந்து நிக்கிறாங்க. நம்ம தாராவும், சங்கரபாணியனும். அப்போன்னு பார்த்து மாரிகிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோனே, "சார், நம்ம கம்பெனில ஏகப்பட்ட பேர் வந்து போராட்டம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இப்பதான் சூர்யா எனக்கும் வந்து அரவிந்த் வந்து சொன்னான்" அப்படின்னு சொல்றாங்க. "மாரி, உன்னோட முட்டாள்தனமான காரியத்தினால நமக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? ரூ. 500,00,00,000 கிட்ட வந்து 1,00,000 பீஸ் வந்து சொன்ன தேதியில குடுக்கலன்னு வச்சுக்கயே 1 மாசத்துக்குள்ள, அவங்களுக்கு வந்து குடுக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? யார் வீட்டு காச யார் எடுத்து குடுக்குறதுன்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. அவன் சங்கரபாணியனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மாரி வந்து திட்டுறாங்க. சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. "மாரி, இந்த பிரச்சனைய எப்படிம்மா சமாளிக்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "ஹஸ்பண்ட் சார், இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் பார்த்துக்கிறேன். அவங்கள்ட்டயே வந்து முன்கூட்டியே வந்து பேசியிருக்க வேண்டியது. நான் வந்து போய் பேசுறேன். பேசினா நிச்சயம் வந்து சரி செஞ்சிரலாம். மொத நாளே வந்து இவ்வளோ பிரச்சனை.
அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் வந்து தயார் பண்ணுறதுக்கு நமக்கு ஏகப்பட்ட மிஷினரிஸ்லாம் தேவை. அதெல்லாம் வாங்கி வச்சு, அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு, நம்ப கண்டிப்பா வந்து இவ்வளோ பெரிய லாபத்த வந்து சம்பாரிக்க முடியுமா? இருக்கிற காச நட்டமா இருந்தா, அதுவே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்டர் எங்களால செய்ய முடியல. இப்பயே வந்து பின் வாங்கிடுவோம். அவங்களுக்கு 5ஓ 10ஓ குடுத்து, இங்க பிரச்சனைய வந்து ஷார்ட் அவுட் பண்ணிருவோங்கிற மாரி சூர்யாட்ட பேசுறாங்க. எதுவா இருந்தாலும் மாரி வந்து பேசட்டுமா, நான் பார்த்துக்கிறேன். மாரி மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சூர்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சூர்யா, உனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னோனே, அந்த ஃபேக்டரிக்கு வேக வேகமா வந்துடுறாங்க. மாரி வந்து எதுவுமே சொல்லாம, மௌனமா தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாரி ஆல்ரெடி வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அரவிந்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்றாங்க. மாரி வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தாரா. இன்னும் வரவே இல்ல. என்னது வீட்லேருந்து கிளம்பி 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. சிஸ்டர் அவ பயந்துகிட்டு இந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாம ஏதாவது கோயில்ல வந்து பரிகாரம் பண்ண போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து நக்கல் பண்றது எல்லாத்தையும் சிரிச்சிட்டு இருக்காங்க. வந்துட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. அதான் சிஸ்டர் பரிகாரம் பண்ணிட்டு வந்திருப்பாங்கிற மாதிரி தப்பு கணக்கு போடுறாங்க. மாறி ஆல்ரெடி இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க போல இருக்கு. இப்ப எல்லாரும் போராடிட்டு இருக்காங்களே, அவங்கவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு ரூ. 1,00,000 கிட்ட அட்வான்ஸ் பணம் குடுத்துருக்காங்க. சம்பளத்துல 20% வந்து போனஸ் வந்து குடுக்கப் போறோம். போனஸ்ங்கிறது பொங்கல், தீபாவளிக்கு இல்ல. கம்பெனிக்கு மிகப்பெரிய ஆர்டர் வந்து கிடைச்சிருக்குன்னா, சம்பளத்துல 20% போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற மாரி சந்தோஷமா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம, வேலை பார்க்கறதுக்கு ரூ. 1,00,000 முன்பணமா நான் தரேன். இந்த முன்பணம் டெய்லியும் 3 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்க்கறதுக்கு சன்மானமா வச்சுக்கங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இது 1 மாசத்துக்கு மட்டும் தான். இந்த ஆர்டர் வந்து முடிச்சு குடுக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். அந்த லாபத்துல தொழிலாளர்களுக்கும் ஒரு பெர்சன்ட் ஷேர வந்து நாங்க வந்து குடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பங்க வந்து குடுக்குறாங்க. இது மாரி நாங்க ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் குடுக்கப் போறோம்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க. எல்லார்ட்டயும் வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க போல இருக்கு. உடனே வந்து ஒருத்தவங்க ஒய்ஃப் வந்து கால் பண்றாங்க. அங்க போராடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு கால் வந்து அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. இப்பதான் மாரி மேடம் வந்துட்டு போனாங்க. ஓ! அதனால தான் இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களா? என்னையா நினைச்சிட்டு இருக்க? அங்க போராடிட்டு இருக்கியா? ஆமா. மாரி மேடம் வீட்டுக்கு வந்தாங்க. வேலைய விட்டு தூக்கிருவேன்னு சொன்னாங்களா? இல்லையா. கை நிறையா பணத்த குடுத்துருக்காங்க. 20% சம்பளம் குடுக்குறேன்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1 மாசத்துக்கு இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுத்தா போதும். அதுக்குன்னு இத்தன மணி நேரம் உழைக்க முடியுமா? 2, 3 மணி நேரம் தான் எக்ஸ்ட்ரா வந்து வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதுக்கும் சம்பளம் ஏகப்பட்டது குடுக்குறாங்கன்னா, உனக்கு யாரும் வந்து தூக்கி குடுத்துருவாங்களா? என்னையா நெனச்சிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லும்போது, சரி, சரி நான் வேலைக்கு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சோனே, மாரி வந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. அட் அ டயத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ஃபோன் வருது. எல்லாரோட ஒய்ஃபும் வந்து இதே மாரி டயலாக் வந்து சொல்லி முடிச்சோனே, நாங்க வேலைக்கு போறோம், நாங்க வேலைக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா மின்ன விட பல மடங்கு உற்சாகமா வந்து வேலைக்கு வந்து போறாங்க. மாரி மேடம் இந்த விஷயத்த நீங்க எப்படி வந்து தீர்த்து வைப்பீங்கன்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா பல மடங்கு பிசினஸ்லயே வந்து ஊறி இருந்தா மட்டும்தான் இது மாரி எண்ணமும் செயலும் தெரியும். நமக்கு லாபம் கிடைக்குது. அந்த லாபத்த நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பங்கு குடுக்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இது மாரி பரந்த விரிந்த மனப்பான்மை யாருக்கு வரப்போகுதுங்கிற மாரி நம்ம வெண்ணிலா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம கீழ இருக்கிறவங்களும் ரொம்பவே சூப்பரா, நல்லா இருக்கணுங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாரி உடனே வந்து அந்த ஹெட்ட வந்து கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நீங்க யாரு பேச்ச கேட்டுட்டு இது மாரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாமலாம் இல்ல. பார்த்துக்கங்க. உங்க ஒய்ஃப் கிட்டயும் வேலை பார்க்கறதுக்கு சம்பளம் குடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இன்னொரு வாட்டி ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, உன்ன வேலைய விட்டு தூக்கிடுவேன்னு மாறி மாஸ் பண்ணோனே, அவங்க வேலைக்கு போறேன், சாரி மேடம்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு போறாங்க. மேடம் உங்ககிட்ட வந்து எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா, மத்தவங்களுக்கு நீங்க நல்லது மட்டும் நினைக்கிறீங்க. அதனால தான் நீங்க எப்போதும் இந்த இடத்திலேயே இருக்கீங்க. நம்மகிட்ட வந்து மோதுறவங்க தப்பான வழியில மோதுறாங்க. நம்ப சரியான வழியில மோதி, மத்தவங்களுக்கு நல்லது செய்றதுனால எப்போதும் ஆதரவு நமக்கு இருக்க தான் செய்யும்.